குபேர கடாட்சம் தரும் பச்சை குங்குமத்தின் ரகசியம் தெரியுமா? இந்து சமயத்தில் குங்குமம் என்பது பெண் தெய்வங்களின் பிரசாதமாகவும் மங்களத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. பொதுவாக சிவப்பு நிற குங்குமமே அனைவருக்கும் பரிச்சயமானது. ஆனால் சில குறிப்பிட்ட ஆலயங்களில் மட்டும் பக்தர்களுக்கு பச்சை குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த பச்சை குங்குமம் குபேர குங்குமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீக நம்பிக்கையின்படி இந்த பச்சை குங்குமத்தை பக்தியுடன் பயன்படுத்தினால் குபேரரின் அருளும் மகாலட்சுமியின் கடாட்சமும் கிடைத்து செல்வ வளம், தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்ப நலன் பெருகும் என்று கூறப்படுகிறது. குங்குமத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். நம் இந்து சமய வழிபாட்டு முறைகளில் குங்குமத்திற்கு மிகவும் உயர்ந்த இடம் உண்டு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் குங்குமம் மஞ்சள், சுண்ணாம்பு போன்ற இயற்கை மூலப்பொருட்களால் உருவாக்கப்படுகிறது. குங்குமம் என்பது மங்களத்தின் அடையாளம், சக்தியின் சின்னம், மகாலட்சுமியின் அருளின் குறியீடு, இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. தினமும் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு நெற்றியில் குங்குமம் அணிவது குடும்ப மங்களத்தையும் இறையருளையும் அதிகரிக்கும் என்று ஆகமங்களும் பாரம்பரிய நம்பிக்கைகளும் கூறுகின்றன. பச்சை குங்குமம் என்றால் என்ன? பச்சை நிறத்தில் காணப்படும் இந்த அரிய குங்குமம் குபேர குங்குமம் என்று அழைக்கப்படுகிறது. இது மகாலட்சுமி மற்றும் குபேர வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் சில புனித மூலிகைகள் மற்றும் பூஜை பொருட்களால் தயாரிக்கப்படும் ஒரு சிறப்பு வகை குங்குமமாக பாரம்பரியத்தில் கருதப்படுகிறது. பக்தர்களின் நம்பிக்கையின்படி இந்த குங்குமத்தை பக்தியுடன் பயன்படுத்துபவர்களுக்கு செல்வ வளம் பெருகும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், மன உறுதி அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலைக்கும், இறையருள் நிறைவாக கிடைக்கும். பச்சை குங்குமம் வழங்கப்படும் சிறப்பு திருத்தலங்கள். 1. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். தமிழகத்தின் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான இந்த திருக்கோயிலில் குபேரருக்கு தனிச்சந்நிதி உள்ளது. இங்கு குபேரர் தனது துணைவியார் சித்திரலேகையுடன் தாமரையில் அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த சந்நிதியில் பக்தர்களுக்கு பச்சை குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுவது சிறப்பாகும். ஒவ்வொரு மாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரருக்கு சிறப்பு ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றன. 2. பச்சையம்மன் திருக்கோயில்கள். தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள பச்சையம்மன் ஆலயங்களில் பக்தர்களுக்கு பச்சை குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படும் மரபு இன்றும் தொடர்கிறது. 3. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே இரட்டை சுற்றிப்பாளையம். இங்குள்ள ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் திருக்கோயிலில் மூலிகைகளால் தயாரிக்கப்படும் பச்சை குங்குமம் வழங்கப்படுகிறது. இந்த குங்குமம் தயாரிக்க பயன்படும் மூலிகைகளாக மஞ்சள், கற்றாழை, வேம்பு, அரசமர இலை, துளசி போன்ற இயற்கை மூலிகைகள் இடம்பெறுகின்றன என்று கூறப்படுகிறது. பச்சை குங்குமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? முதலில் ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்ட பச்சை குங்குமத்தை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். பூஜையறையில் வைத்து தினமும் வழிபடலாம். தினமும் நெற்றியில் அணியலாம். மகாலட்சுமி, குபேரர் மற்றும் பைரவர் வழிபாட்டில் பயன்படுத்தலாம். குறிப்பாக புதன்கிழமைகளில் பயன்படுத்துவது சிறப்பாக கருதப்படுகிறது. பலர் தொடர்ந்து 41 நாட்கள் பக்தியுடன் பயன்படுத்தும் வழக்கத்தையும் பின்பற்றுகின்றனர். பச்சை குங்குமத்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் பலன்கள். பாரம்பரிய நம்பிக்கையின்படி பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பயன்படுத்தினால் குபேர கடாட்சம் கிடைக்கும், மகாலட்சுமியின் அருள் பெருகும், செல்வ வளம் அதிகரிக்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், கல்வியில் கவனமும் நினைவாற்றலும் மேம்படும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கும், மனநிம்மதி அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறைய இறையருள் கிடைக்கும், திருமணத் தடைகள் நீங்க இறைவனின் அருள் கிட்டும் என்று பலர் நம்புகின்றனர். பச்சை குங்குமம் என்பது வெறும் நிறமாற்றம் கொண்ட குங்குமம் மட்டுமல்ல,
குபேரர் மற்றும் மகாலட்சுமி வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு புனித பிரசாதமாக பாரம்பரியத்தில் போற்றப்படுகிறது. இதனை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பயன்படுத்தி இறைவனை தினமும் வழிபடுவது மன அமைதி, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் வாழ்வில் நல்ல மாற்றங்களை அளிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இறையருளே அனைத்து வளங்களுக்கும் அடிப்படை என்பதை மனதில் கொண்டு பக்தியுடன் வழிபடுவோம்.